Hey guys, welcome to Ria Max. Dear 10th standard students, நாம் இன்னைக்கு என்ன சம் பார்க்க போறோம்னா exercise 1.1 உடைய 7th sum. 7th sum உடைய என்ன question கொடுத்திருக்காங்க? Let a which is equal to the set of all natural numbers less than 8, b which is equal to the set of all prime numbers less than 8, c which is equal to the set of all even prime numbers less than 8. Okay, verify பண்ண சொல்லியிருக்காங்களா? கொஷின் அவங்க ஆல்ரெடி ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷனில் என்ன எழுதணும்? அவங்க என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 6 லெஸ் தென் 8க்குள்ளே இருக்க நம்பர். ஸோ 8 எழுதக்கூடாது. லெஸ் தென் 8ன்றதுனால 7 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் நம்ம. பி விச் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. ப்ரைம் நம்பர்ஸ்னால் 2 3 5 7 11 13 இதான் ப்ரைம் நம்பர்ஸ். நமக்கு 8 வரைக்கும் லெஸ் தென் 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8க்கு முன்னாடி இருக்கிறது 2 3 5 7 மட்டும்தான். நெக்ஸ்ட்டு த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். இந்த ப்ரைம் நம்பர்ஸில் ஈவனாக இருக்க நம்பர் மட்டும் எடுத்து எழுதணும். ஈவன் நம்பர்னால் 2 மட்டும்தான் ஈவன் நம்பர். ஸோ சி விச் இஸ் ஈக்குவல் டு 2. எல்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேல்யூ ஏ இன்டர்செக்ஷன் பியை கண்டுபிடிக்க போகிறோம். ஏவோட வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டுட்டு பியோட வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. இன்டர்செக்ஷன்னா என்னது? 2 டைம்ஸ் இந்த செட்லேயும் அந்த செட்லேயும் ஈவனாக இருக்க அந்த நம்பர் மட்டும் தான் எடுத்து எழுதலாமா? 2 3 5 7 இது 4 நம்பர் மட்டும்தான் ரெண்டுத்துலேயுமே சேமாக இருக்குது. 2 3 5 7 ஓகேவா? ஸோ அந்த நம்பர் மட்டும் தான் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி சொல்லிட்டாங்க. சியோட வேல்யூ என்னது? 2 மட்டும்தான். ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு நம்ம இப்போ தான் வேல்யூ கண்டுபிடிச்சோம். அந்த வேல்யூ எடுத்து அப்படியே எழுதியாச்சு. கிராஸ் பண்ணுங்கள். 2 2 3 2 5 2 அண்ட் தென் 7 2. கிளியர் ஆச்சா? நெக்ஸ்ட் ஒன். இப்போ ஆர்ஹெச்எஸ் ஃபைன் பண்ண போகிறோம். ஆர்ஹெச்எஸ் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க ஏ கிராஸ் சியை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஏ கிராஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 1 2 3 4 5 6 7, சியோட வேல்யூ 2. கிராஸ் பண்ணுங்கள். 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. Is it clear now? Next b cross c பண்ண போகிறோம். b cross c நம்மோது b யோட வேல்யூ 2 3 5 7 and then c யோட வேல்யூ 2. 2 2 3 2 5 2 and then 7 2. செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. பி கிராஸ் சி ஆல்சோ கண்டுபிடிச்சாச்சு. ஏ கிராஸ் சியோட வேல்யூ எடுத்து எழுதிட்டு இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டு பி கிராஸ் சியோட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ இது ரெண்டுத்துலையும் சேமாக எது இருக்குன்னு பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 2 2 3 2 5 2 and then 7 2 மட்டும் தான் ஈவனாக இருக்குது. ஸோ அந்த வேல்யூ மட்டும் எழுதிக்கோங்க. 2 2 3 2 5 2 7 2, which is a equation number 2. ஸோ நமக்கு equation number 1ம் equation number 2ம் சேமாக இருக்குது. ஸோ equation number 1 which is equal to equation number 2, LHS which is equal to RHS henceforth. Is it clear guys? இப்போ நம்ம 7th sumல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். செகண்ட் சப்டிவிஷன் அவங்க என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி மைனஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இப்போ சொல்யூஷனில் நமக்கு ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன பார்த்தோம்? நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8ன்னு சொன்னாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 வரைக்கும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பி வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க? ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ரைம் நம்பர்ஸில் 2 3 5 7 லெஸ் தென் 8ன்றதுனால 8க்கு முன்னாடி இருக்க நம்பர் வரைக்கும் எடுத்துக்கணும். 7 ஈவன் ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 8ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சி விச் இஸ் ஈக்குவல் டு 2 மட்டும் தான் ஈவன் ப்ரைம் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துக்கலாமா? எல்ஹெச்எஸ் சைடில் என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி மைனஸ் சி மட்டும் இருக்குதா? ஸோ அதை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன், இப்போது ப்ராக்கெட்டில் இருக்க பி மைனஸ் சியை மட்டும் முதல்ல பண்ண போகிறோம். பி வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. மைனஸ் சியோட வேல்யூ செட் ரூட் 2 மட்டும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த 2 வேல்யூவை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லா வேல்யூவும் எடுத்து எழுதணும். மிச்சம் எல்லா வேலையும் என்னென்னா 3 5 and then 7. Is it clear now? நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம பி மைனஸ் சி பண்ணியாச்சு. ஏ கிராஸ் பி மைனஸ் சி பண்ண போகிறோம். ஏ கிராஸ்னும் போது ஏவோட வேல்யூ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கிராஸ் சிம்பிள் போட்டுட்டு பி மைனஸ் சிக்கு கிடைச்ச வேல்யூ 3 5 7 எடுத்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ அதை கிராஸ் பண்ணுங்கள். எப்படி கிராஸ் பண்ணுவோம்? நமக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கல. 1 2 3 1 2 5 1 2 7 ஆர்டர்டு பேர்ஸாக எடுத்துக்கணும். 1 3 1 5 1 7 2 3
2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 next 5 3 5 5 5 7 6 3 6 5 and then 6 7 last one 7 comma 3 7 comma 5 7 comma 7 ஓகேவா இது which is a equation number 1 next இப்போ RHS பார்க்கலாமா A cross B minus A cross C A cross Bல A ஓட வேல்யூ 1 2 3 4 5 6 7 இருக்கு எடுத்து எழுதியாச்சு cross symbol போட்டு B வேல்யூ 2 3 5 7 எடுத்து போட்டாச்சா நெக்ஸ்ட் இப்போ A cross B பண்ணுங்க பார்க்கலாம் செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு 1 comma 2 1 comma 3 1 comma 5 1 comma 7 2 comma 2 2 comma 3 2 comma 5 and then 2 comma 7 3 comma 2 3 comma 3 3 comma 5 3 comma 7 4 comma 2 4 comma 3 4 comma 5 4 comma 7 5 comma 2 5 comma 3 5 comma 5 5 comma 7 6 comma 2 6 comma 3 6 comma 5 6 comma 7 7 comma 2 7 comma 3 7 comma 5 and last one 7 comma 7 set bracket close பண்ணிக்கோங்க next இது வந்து A cross B கண்டுபிடிச்சாச்சு next one A cross C போட போறோம் A cross C ல என்ன இருக்கு A ஓட வேல்யூ 1 2 3 4 5 6 7 எடுத்து எழுதியாச்சு cross C ஓட வேல்யூ 2 மட்டும் தான் 1 comma 2 2 comma 2 3 comma 2 4 comma 2 5 comma 2 6 comma 2 ஓகேவா இப்போ நமக்கு A cross B minus A cross C நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் A cross B யோட வேல்யூ எழுதியாச்சு மைனஸ் சிம்பல் போட்டாச்சு A cross C யோட வேல்யூ எடுத்து எழுதியாச்சு நெக்ஸ்ட் இப்போ இதில் ரெண்டுத்தையும் சேமாக இருக்கிறத வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம் 1 comma 2 2 comma 2 3 comma 2 4 comma 2 5 comma 2 6 comma 2 and last one 7 comma 2 இதை விட்டுட்டு A cross C கேன்சல் பண்ணது எல்லாத்தையும் விட்டுட்டு A cross Bல இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதிக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் 1 comma 3 1 comma 5 1 comma 7 2 comma 3 2 comma 5 2 comma 7 3 comma 3 3 comma 5 3 comma 7 4 comma 3 4 comma 5 4 comma 7 5 comma 3 5 comma 5 5 comma 7 6 comma 3 6 comma 5 6 comma 7 7 comma 3 7 comma 5 and then 7 comma 7 okay which is a equation number 2 and then 1 and 2 equal இருக்கு so LHS which is equal to RHS A cross B minus C which is equal to A cross B minus A cross C hence proved okay exercise 1.2 exercise next video la paakalam thanks for watching